Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, நிறைய பேர் இன்னும் எஸ்ஐ மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போயிட்டு சரி கொஞ்சம் பயமா இருக்கு சார், எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆல் டிக்கெட் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பயமா இருக்கு சார் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. பயம் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போன பாரு, அன்னைக்கு இருந்துச்சு உனக்கு பயம். ஆனா அன்னைக்கு நீ பயந்து உன் வீட்லயே உட்காந்துருந்தா இன்னைக்கு உன்னால ஒரு டிகிரி ஹோல்டரா மாறி இருக்க முடியுமா? ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகி மாறி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்க முடியுமா? அன்னைக்கெல்லாம் முதல் நாள் பயந்த, ரெண்டாவது நாள் அது பழக்கமாயிடுச்சு, நல்லபடியா போயிடுச்சு இல்ல. ஸோ ஒரு 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய போட்டி தேர்வு. இது நம்ம அசால்ட் 2.5 லட்சம் பேர், அன்னைக்கு 16 லட்சம் 18 லட்சம் பேர் எழுதின ஒரு தேர்வுல முட்டி மோதி பாஸ் ஆகி வந்த, 12th எக்ஸாம் பாஸ் ஆகி வந்த, டிகிரியில அத்தனை பேர் முன்னாடி ஓவர் நைட்ல படிச்சு பாஸ் ஆனவன் நீலாம். ஸோ எதுக்கு இப்போ பயப்படுற? எதுக்கு பயம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை ஷிவர் ஆகுதா? ஆக்சுவலா எனக்கு ஆல் டிக்கெட் வந்தேன்னு எனக்கு ஒரு ஷிவர் ஆச்சு. ஐயோ, ஏன்னா நீ ஒருத்தருக்காக ஃபீல் பண்ற. ஆக்சுவலா நம்ம எப்படி எழுத வருமா எக்ஸாம்னு, ஆனா நான் உங்க பல்லாயிரக்கணக்கான பேருக்காக ஃபீல் பண்றேன். ஐயோ பசங்க எப்படி எழுத போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு பயம் வரலாம், நம்ம பசங்க எப்படி எழுத போறாங்களோன்ட்டு. உனக்கு ஏன் வரணும்? ஏன்னா நீ படிச்சிருக்கன்றது உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம நீ படிச்சது கண்டிப்பா உன் மூளையை விட்டு எங்கேயுமே போல. இப்ப திடீர்னு கேட்டா உனக்கு மைண்ட் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தடுமாறும், ஆன்சர் மறந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். ஆனா மறக்கல, அது கண்டிப்பா உன் மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. எக்ஸாம்லே பதட்டப்படாம யோசிச்ச அப்படின்னா அந்த கேள்வியில 4 ஆப்ஷன்ல இருந்து உன்னால கண்டிப்பா ஒரு ஆப்ஷனை பிக் பண்ண முடியும், அதுவும் சரியான ஆப்ஷனை பிக் பண்ண முடியும். ஏதாச்சும் 2 ஆப்ஷனுக்குள்ள தான் டைலமா இருக்கும், அதுவுமே நீ மறந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆப்ஷனை டெஃபினட்டா நீ பிக் பண்ணி எழுதுவ. ஏன்னா எனக்கு உன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை விட எனக்கு உன் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அதை வேஸ்ட் பண்ணாம தைரியமா படிங்க. இன்னும் இருக்கக்கூடியது ஒரு வாரம் தான். ஸோ உளவியலுக்காக நான் இன்னுமே வீடியோ ரிஸ்க் எடுத்து கடைசி 5 நாள் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் போடுறேன். அதாவது ஒரு ஃபுல் டெஸ்ட், நான் கடவுள் ஃபுல் டெஸ்ட்ல கடைசியா நடந்த 5 முழு மாதிரி தேர்வுகளுக்கான விடைகள் விரிவான விளக்கத்தோட கொடுக்க போறேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, 1 மணி நேரம் அந்த வீடியோ வரும், நைட்டு 8ல இருந்து 9 மணி வரையும். ஸோ அந்த வீடியோவை டெஃபினட்டா பாருங்க. ஒரு நாளுக்கு 60 கேள்வினா அந்த வாரம் ஃபுல்லா 300 கேள்விகள் உளவியல்ல. ஸோ அந்த 300 கேள்வியை பார்த்தனாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உன் எக்ஸாமில் உளவியல் எந்த கேள்வியுமே மிஸ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த 30 மார்க்குக்கு நான் கேரண்டி கொடுத்துட்டேன்ல, அப்போ மீதி இருக்கக்கூடிய 40 மார்க்கு நீ படிச்சு வச்ச மார்க் தான். அது கண்டிப்பாக உன் மைண்டில் இருக்கும். எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், எல்லாத்துக்குமே நல்ல வழி செய்வார். ஓகேவா? ஸோ அதனால எந்த விதமான பயமும் இல்லாமல் டென்ஷன் ஆகாத. முதல்ல டென்ஷன் ஆனால் உள்ளதும் போயிடும், மறந்து போயிடும். அதனால டென்ஷன் மட்டும் ஆகாத, தைரியமாக ஃபீல் ஃப்ரீ. இந்த 1 வீக் அப்படியே ஃப்ரீயாக விடு. ஓகேவா? பார்த்துக்கலாம். ஒரு ரிவிஷன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணு. பயம் வருதா? தூக்கி போட்டு வேற எதுனா கான்சென்ட்ரேட் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணுமே பாட்டு கேளு, இல்லைன்னா வேற எதனா வீடியோஸ் பார்க்கறியா பாரு. உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு. ஆனா பயந்துர மட்டும் செய்யாத. ஏன்னா இந்த ஒரு வாரத்துல நீ பயந்தன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய பவர் லெவல் கம்மியாயிடும். எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா உன்னால அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு இதுக்கே பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுதான் ரிமைண்ட் பண்ணிட்டு வர. இன்னிலிருந்து 8 நாள் தான் டைம் இருக்கு. 9வது நாள் நீ எக்ஸாம் எழுதி முடிச்சிடுவேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னிலிருந்து பயப்படுவியா? கண்டிப்பா பயப்பட மாட்டேன்ல. ஸோ நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படி இருக்கு. ஸோ பயந்துடாதீங்க, பயப்படவே கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்த வாரம் உளவியல் தேர்வுக்கு ரெடி ஆயிடுவீங்களா? 5 நாளுமே அப்படியே 300 கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? ஸோ உளவியல் அப்படியே நம்ம 30 மார்க் கண்டிப்பா எடுத்துடலாமா? அதுக்கும் ஆரம்பத்தோட வெற்றியோட சேருங்க. வெற்றி உங்க கைப்படும். ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.